9ஆம் தேதி வரையிலும் எங்கள் குடும்பங்களையும், நாங்கள் வேலை செய்கிற இடத்திலேயும், பிசினஸ் பண்ணுகிற இடத்திலேயும், வீடுகளிலேயும் எங்களை பாதுகாத்து வந்த எல்லா தயவுகளையும் நினைவு கூறுகிற நல்ல 2 கரங்களை உயர்த்தி தேவனுடைய கிருபையை அவருடைய ஆலயத்தில் நான் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லுகிற பிரகாரம் உங்க ஆலயத்தின் நடுவிலே நான் உட்கார்ந்து கொண்டாண்டவரே, உம்முடைய தயவை நினைவு கூறுகிறோம் அப்பா, உம்முடைய கிருபையை நினைவு கூறுகிற ஆண்டவரே. கடந்த நாட்களில் எத்தனை நெருக்கமான இரவுகள், பகலிலே எத்தனை போராட்டமான நேரத்தில் நம் பட்சத்தில் இருந்தார். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி எங்கள் பட்சத்திலே நீர் இருந்தீரே ஆண்டவரே. தாவீது ஊக்கமாய் சொல்லுகிறான், நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை, ஏனென்றால் கர்த்தரை முன்பாக நிறுத்தின தாவீது எல்லா சூழ்நிலையிலேயும் கர்த்தரை முன்பாக நிறுத்தினான். இன்றைக்கு ஆண்டவரை முன்பாக நிறுத்துகிற சபையே 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரை நான் எப்பொழுதும் முன்பாக நிறுத்துவேன், அவர் என் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, அசைக்கப்படுவதில்லை. யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிற பயங்கரமான ஒரு சூழ்நிலையில நம்முடைய தகப்பன் ஒரு நாளும் நம்மை விட்டு கொடுக்கலையே. 2 கரங்களை உயர்த்தி விட்டு கொடுக்காத நம்முடைய தகப்பனுக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனின் சொல்லி முடியாத அந்த நல்ல ஈவுகளுக்கு நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருவேன் என்று சொன்னீர்கள் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்திலிருந்து நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் செய்த எல்லா உபகாரங்களையும் என் ஆத்மாவுக்கு சொல்லி ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்லா உயர்த்துவோமா? உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், துரத்தப்பட்டவர்கள் யாவரும் தாவீதோடு சேர்ந்து கொள்ளது போல இந்த நேரத்தில் ஆண்டவரே எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட இந்த கற்சாடியை ஆண்டவர் கண்கள் கண்டதுக்காக இந்த கற்சாடியை நிரப்புங்க ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒதுக்கப்பட்ட கற்சாடி ஆண்டவரே, யாராலும் பார்க்க கூடாத வெறுமையான கற்சாடியை நிரப்புவீராக. இந்த ஆராதனை நேரத்தில் ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட பேதுருவோட படகை பார்த்த கர்த்தர் ஆழத்துக்கு கொண்டு போனது போல இந்த மாலை நேரத்தில் எங்களை ஆழத்துக்கு கொண்டு போவீராக. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, வெறுமை மாறும்படிக்கு, எங்களுடைய நிலை மாறும்படிக்கு, எங்க ஜெப வாழ்விலே இந்த ஆராதனையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகும்படிக்கு ஆழத்துக்கு கொண்டு போவீராக. காய்ந்து போல ஆரோனின் கோல் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட நேரத்தில் அது ஒரே ராத்திரியிலே துளிர் விட்டது. இன்றைக்கு துளிர் விடுகிற அனுபவம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த நேரத்தில் என் பேரை எழுதி வைக்கிறப்ப உங்க சமூகத்தில் அது துளிர் விடுவது மாத்திரம் அல்ல, பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை தரும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை மாத்திரம் பார்த்து நாம் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில இழந்து போனா, எதெல்லாத்தையும் இழந்து போயிட்டோம்னா முதலாவது என்ன பண்ணுவோம்? ஜெபம் செய்வோம். ஆனா யோபுடைய வாழ்க்கையில வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. எல்லாரும் யோபுவின் புஸ்தகத்துல 1வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். முடிந்தால் ஸ்கிரீன்ல போடுவாங்க, பார்த்து வாசிப்போம். யோபு 1:20. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும்போது வொர்ஷிப்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 19வது வசனம் வரைக்கும் எல்லாத்தையும் யோபு இழந்துட்டான். யோபு இழந்த பிறகு முதல்ல பண்றது அவன் ஆண்டவரை ஆராதிக்கிறான். ஹல்லேலூயா. கடைசி 42:10 தான் யோபு ஜெபிக்கிறார். இந்த மாலை நேரத்தில் எதெல்லாம் இழந்து போய் வந்திருக்கிறோமோ, எதெல்லாம் எதிர்பார்த்து நிற்கிறோமோ எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி யோபு 1:20 அப்பொழுது யோபு தரையில விழுந்து பணிந்து
தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிச்சான். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் எதெல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கிற சபையே, 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்தில், இழந்து போன நேரத்தில் யோபு தேவனை ஆராதிக்க முடியும் என்றால், இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற நாம் யாவரும், இதை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் நல்ல 2 கரங்களை உயர்த்தி, அப்பொழுது யோபு எப்பொழுது எல்லாவற்றையும் இழந்த நேரத்தில் யோபு தன்னுடைய வாழ்க்கையில தேவனை ஆராதனை செய்தான் அல்லவா? பிற்பாடு எல்லாம் கிடைத்த பிறகுதான் 42:10 தான் அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். இந்த மாலை நேரத்தில் எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே எழுந்து நின்று 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். யோபு அப்பொழுது தரையில விழுந்து பணிந்து கொண்டானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. நல்ல கரங்களை தட்டி, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. பகைஞர்கள் என்னை துரத்தின போது ஜீவனை காத்திரே, ஒருவரும் கடந்து வராதபடிக்கு மதிலாய் மாறினீரே. பகைஞர்கள் என்னை துரத்தின போது ஜீவனை காத்திரே, ஒருவரும் கடந்து வராதபடிக்கு மதிலாய் மாறினீரே. ஜீவனை பார்க்கிலும் நல்ல கரங்களை தட்டி, கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. சோதனை வேலை தளர்ந்திட்ட போது தாங்கியே நிறுத்தினீ, ஒருவரும் குறைகள் சொல்லாதபடிக்கு அரணாய் மாறினீரே. சோதனை வேலை தளர்ந்திட்ட போது தாங்கியே நிறுத்தினீ, ஒருவரும் குறைகள் சொல்லாதபடிக்கு அரணாய் மாறினீரே. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது.